இருக்கையில ஏன் சீமான் வந்து விஜய் எதிர்க்கணும்? அதாவது இவர் தவிர்த்திருக்கலாம். பட் ஆனால் ஒரு எரிச்சல்னு ஒன்று வருது இல்லை, இது அந்த எரிச்சல் கூட விஜய் வந்து ஒரு நாளைக்கு ஒரு பெரிய தலைவர் ஆகிடுவார், அவர் வந்து நாளைக்கு நமக்கு அரசியல் ரீதியாக போட்டியாக வந்துடுவார் அப்படிங்கிறது தான் இல்லைங்க. இப்போ நம்ம வீட்டு புள்ள சொன்னால் கேட்க மாட்டேங்குது, இது ஒரு மாதிரி முடிய கிடிய விட்டுன்னு கம்மலை போட்டுக்கின்னு காலில் பேண்ட்டு நுழைய முடியாத அளவுக்கு பேண்ட்டு போடுது. இந்த நாய் நம்ம சொன்னால் கேட்க மாட்டேங்குது. ஒரு இடத்துல போய் நிற்கிது, இல்லை பள்ளிக்கூடத்துக்கு போகுதுன்னு வச்சுக்க, இப்படி சொல்லுவோம், பள்ளிக்கூடம் போகுது, அங்கேயாவது இந்த வாஜார் திருத்தக்கூடாதா, இந்த முடிய கிடிய வெட்ட சொல்லக்கூடாதா, ஏதாவது ஒன்று பண்ணி இந்த புள்ளியை சீர் பண்ணக்கூடாதா, நம்ம பேச்சு தான் கேட்க மாட்டேங்குது, இப்படி தருதலையாக இருக்குதுன்ற ஆதங்கத்தில் இருந்து இந்த இளைஞர்கள் கூடியிருக்காங்க சார். அப்புறம் அப்பான்ற முறையில் அக்கறையில் விமர்சனம் பண்ணுறாரா? நிச்சயமா சார், போனவங்களும் பெரும்பாலும் தமிழர்கள் தானே. ஏன் தமிழர்களோட தத்துவ கூட்டமா சித்தாந்த கூட்டமா அப்படின்னு பேசுறாருல, அப்பான்ற ஸ்தானத்தில் விமர்சனம் பண்ணோம்னா ஏன் தத்துவ கூட்டம் ரசிகர் கூட்டம்னு ஏன் ஒரு வேறுபடுத்தி அந்த கருத்தை வச்சு பேசணும்? ஒரு தத்துவ கூட்டமாக இருக்க வேண்டும். என் புள்ள அங்கே போயிட்டான், அவன் ஊதாரியாக இருக்கிறான், அந்த ஊதாரித்தனத்தோடு அவனை வளர்த்துறாதீங்க, அவனை கொஞ்சம் அரசியல் படுத்துங்கன்ற அக்கறை தான் இது. இந்த அக்கறை என் இளைஞர் என் பையன் கெட்டு போகிறான்றதை தாண்டி நாளைக்கு விஜயே இதை நம்பி ஏமாந்துடுவார். ஒரு தடவை இப்போ ஓட்டு போடுறாங்கன்னு வச்சிங்களேன், இப்போ போட்டுருவாங்க, ஏதோ கொஞ்சம் பேர் போட்டுருவாங்கன்னு வச்சிங்களேன், அடுத்த தடவை அவனுக்கான பிரச்சனைகள் வரும்போது இவர் பேசலன்னு வச்சுக்க, இன்னொருத்தன் எவனா ஒருத்தன் நடிகை கட்சி தந்தானா அங்கே ஓட்டுருவான்.